இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் important questions for CCW 332 digital marketing. இதுல யூனிட் 1ல பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். தென் செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங், தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பில்டிங் பிராண்ட் வெப்சைட், தென் ரோல் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் பில்டிங் பிராண்ட் அவேர்னஸ். இந்த 4 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் இந்த 4ல இருந்து ஒரு கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். இன்னொரு கொஸ்டின் என்னால படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ஆன்லைன் மார்க்கெட்டிங் இந்த கொஸ்டினை கூட ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படியும் இந்த யூனிட்ல இருந்து நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம். தென் யூனிட் 2ல பாத்தீங்கன்னா நான் 4 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொடுத்துருக்கிற 4 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், தென் சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங், தென் தேர்ட் கொஸ்டின் வந்து டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட், தென் இந்த ஆன் பேஜ் டெக்னிக்ஸ், ஆஃப் பேஜ் டெக்னிக்ஸ். இந்த 4 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் இந்த யூனிட்ல இருந்து நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம். தென் யூனிட் 3. யூனிட் 3ல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இதுல இருந்து நம்ம பார்ட் சி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் இதுல ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இமெயில் மார்க்கெட்டிங், டைப்ஸ் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங், தென் ப்ரொஃபைலிங் அண்ட் டார்கெட்டிங், measuring and maximizing email campaign effectiveness, then mobile marketing, mobile inventory channels, integrating email with social media and mobile. இந்த லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ட் சில கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த யூனிட்ல 5 கொஸ்டினுமே கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் 1 or 2 கொஸ்டின்ஸ் கூட இந்த யூனிட்ல இருந்து நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், then successful or benchmark social media campaigns, then influencer marketing, social media channels, leveraging social media for brand conversation and boost. இந்த கொஸ்டினை பார்ட் சில கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுல ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த 4 கொஸ்டினுமே கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் 1 or 2 கொஸ்டின்ஸ் கூட இந்த யூனிட்ல இருந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிடலாம். தென் யூனிட் 5ல நான் 4 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் சேனல் அட்ரிபியூஷன், சோஷியல் மீடியா வெப் அனாலிட்டிக்ஸ். இதுல இருந்து சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் பார்ட் சில கூட கேட்பாங்க. இந்த யூனிட்ல 4 கொஸ்டின்ஸும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் ஒரு கொஸ்டின் நீங்க இந்த யூனிட்ல இருந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். அப்ப இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிற இந்த 4 கொஸ்டின்ஸ் எல்லா யூனிட்லயுமே கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. எப்படியும் இந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம்.